ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சமாதானம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் தம்முடைய சீடர்களை சந்திக்கும்படியாக வருகிறார். அப்பொழுது தோமா அங்க இல்லாததினாலே அவர் அங்க இல்லாது இருக்கிறார். தோமா அங்க இல்ல, அந்த இடத்துல இருக்கவில்லை. மாறாக இயேசு அந்த நல்ல செய்தியை சீடர்கள் தம்முடைய சீடர்களுக்கு, அதாவது தோமாவுக்கு எடுத்து கூறுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, கொடுக்கவில்லை. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னா ஆவியின் கனி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 9 கனிகளில் ஒன்று சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் தேவன் தம்முடைய சீடர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், பூட்டியிருந்த அறையில காட்சி அளிக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்துல 26வது வசனத்தையும் வாசிக்கும் போது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த 8 நாளைக்கு முன்பு தோமா அங்க இல்ல. ஆனா 8 நாளைக்கு பின்பு தோமாவை சந்திக்கும்படி வருகிறார். ஏன் சந்திக்கும்படி வருகிறார் என்று சொல்லி முதலாவது பார்க்கும்போது, ஆசிய கண்டமாகிய நம்ம இந்தியாவுக்கு தோமாவை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தீர்மானித்திருந்தார். நம்பர் 1. நம்பர் 2, நம்மை எல்லா என்ன செய்தார், 800 கோடி, இன்றைக்கு 144 கோடி நம்ம இந்திய தேசத்துல இருக்கிறோம். இந்த 144 கோடி ஜனத்தையும் ரட்சிக்கும்படியாக தோமாவை அனுப்புகிறார். உங்க மீது அன்பு வைத்து, என் மீது அன்பு வைத்து தோமாவை மீண்டும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தோமாவுடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது 24வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீதுமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. 25வது வசனம், மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அல்லேலூயா. தோமாவுடைய இருதயத்தை பாருங்கள். இன்றைக்கு தோமா மாத்திரம்தான் இப்படிப்பட்ட இருதயத்துல இருக்கிறாரா? இன்றைக்கு இதை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தோமாவாக இருந்திருக்கிறாரே, அதோட கூட இந்த இயேசுவோட கூட கண்டும் காட்சி அளித்தோம், உண்டும் உறங்கியும் இருந்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட தோமாவா என்று சொல்லி நம்மால் கொதித்து எழுங்க முடிகிறது அல்லவா? அதே வேளையில இன்றைக்கு தோமாவை போல எத்தனை பேர் இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்துல அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்டு இயேசு யார் என்று சொல்லி கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அல்லது ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை, அதாவது ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், சாட்சியிட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருடைய இருதயம் துடிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஏன் தெரியுமா உங்களிடத்துல மீண்டும் மீண்டும் வருகிறார்? அந்த நாள்ல 8 நாளைக்கு பிறகு தோமாவை பார்த்தார். ஆனால் ஏன் இன்றைக்கு உங்களிடத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? உங்கள் உள்ளங்களிலே, அதாவது வீடுகளிலே, இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பதாக ஏன் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? உங்க மீது அன்பு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அடைய வேண்டும். அதே நேரத்துல உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி
என் தேவன் உங்களிடத்துல விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த தோமாவுடைய வார்த்தையை பார்க்கும்போது, நான் அவருடைய கையை என்று விழாவிலே போட்டால் ஒழிய, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் கேன்சரை சுகமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு வியாதிகளில் கொடியதான வியாதி, இன்றைக்கு எல்லா வியாதியுமே கொடியதுதான். யாருக்கோ ஒருவருக்கு வந்தது, நாம் ஆறுதலை கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் வியாதி வந்து கொண்டிருக்கிறது. யாரையும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. காரணம், தேவனை மறந்து தேவனை துதிக்காமல் போனது நிமித்தமே இப்படிப்பட்ட பாவங்களினால வந்த சாபத்தினால் வந்த வியாதி பெருக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வியாதி உங்களை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார். அல்லது உங்க வியாதி உங்களை விட்டு நீங்கி போய் நீங்க ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறீர்கள் அல்லவா, உங்களை பார்த்து இன்றைக்கு என் தேவன் அழுகிறார். பிரியமானவர்களே, அழுகிறார். உங்களை எத்தனை, அதாவது உங்களை தேடி உங்க போதகர் எத்தனை முறை நடந்து வந்திருக்கலாம், பெட்ரோல் செலவு செய்து எத்தனை முறை உங்களை இடத்தில் வந்திருந்து பார்த்திருப்பார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பின் நிமித்தமாக நீங்கள் ஆலயத்திற்கு செல்லக்கூடாதா? அல்லது உங்களுக்காக ஜீவனை கொடுத்து தேவனுக்காக நீங்கள் ஆலயத்திற்கு போகக்கூடாதா? அல்லது உங்களுக்காக சமாதானத்தை கொடுக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி என் தேவன் சொல்லியிருக்கிறாரே, அந்த சமாதானத்தை பெற்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இன்றைக்கு தேவன் என் மூலமாக உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்னிடத்திற்கு வர சொல்லுகிறார். நாம் எல்லாரும் விரைந்தோடி ஆண்டவரிடத்தில் போகும்போது நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார். மீண்டும் அதனாலதான் அந்த 26வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் 27வது வசனம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, என் பிள்ளையாயிரு, என் மகளாயிரு, என் மகனாயிரு, சாட்சியாயிரு, என் ஊழியக்காரனாயிரு என்று சொல்லி என் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக தேவன் சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் துதிக்கிறேன். என் அன்புள்ள தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அப்பா, நீ தோமாவை 8 நாளைக்கு பின்பு நீ சென்று ஆண்டவரே அந்த வீட்டுக்கு சீடர்களை பார்க்க நீங்க போனீங்கப்பா, அங்க தோமா இருந்தாருப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அன்றைக்கு தோமாவை கடிந்து கொண்டு அல்லது அவனை ஆண்டவரே நேசித்தீர்களப்பா, விசுவாசியாயிரு என்று இன்றைக்கு சொன்னீங்களப்பா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து விசுவாசிகளாயிருங்கள், என் மீது அன்பு வையுங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக நான் உங்களுக்கு சௌக்கியத்தை நான் தருவேன் என்று நீ சொல்லுகிறது போல இந்த சமாதானத்தையே ஆண்டவரை எடுத்து வைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த சமாதானம் இவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.